சார் இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனை போயிட்டு இசை பெருசா மொழி பெருசாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா இப்போ பாடலுக்கு உரிமை கோருறாங்க, எழுத்துக்கு இசைக்கு உரிமை கோருறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு எது பிடிக்குதோ அதுதான் பெருசு. இது நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படின்னு பாடினா உங்களுக்கு என்னன்னு தெரியுது. என்னது அது? எந்த படத்தோட இது கிடைங்க அது? அப்படி தெரியும் போது உங்களுக்கு சீனே ஞாபகம் வருது இல்லை? இசை தான் வந்து பெருசுன்றீங்க அப்படின்னு நான் சொல்லலை. மக்கள் எதை சொல்கிறாங்களோ அதுதான் பெருசு. உங்களுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இசைக்கு முக்கியத்துவமோ மொழிக்கு முக்கியத்துவமோ? மொழிங்கிறது இப்போ சைனீஸில் சிங் சாங் ஏதோ ஒரு வார்த்தை போட்டு அப்போ அவன் சைனீஸ்காரன் சொல்லுவான் மொழி தான் பெருசுன்னு சொல்லும்போது, எக்ஸ்கியூஸ் மீ, மொழி பெருசுன்னு சொல்லும்போது அப்போ நம்ம அங்கே என்ன வாதாட முடியும்? அங்கே ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க மொழி இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு தமிழ் மொழி இம்பார்ட்டன்ட் சொல்கிறதே தப்பு. தமிழ் மொழி தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். தமிழ் இசைன்னே சொல்லுவாங்க. தமிழ் இசைங்கிறது தேவாரம் இதில் இருந்து எல்லாத்துலேருந்தும் வந்தது. ஸோ அவங்கெல்லாம் இசையையும் தமிழையும் செப்பரேட் பண்ணி பார்த்தது கிடையாது. அது செப்பரேட் பண்ணும்போது தான் எல்லாத்தையுமே ப்ராப்ளம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செப்பரேஷன் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். அது புரியுதுங்க, அது புரியுது. அவங்க தேவாரம் வந்து பாடல் வரியோடு சேர்ந்து தானே வருது. தோடுடைய செவியே தோடுடைய செவியேன்னு அதெல்லாம் சொல்லும்போதே அதை பாட்டோடு தானே பாடுறாங்க அவங்க. இந்த ராகத்தில் இந்த பண்ணில் பாடணும், இந்த பாட்டை இந்த கோயிலில் பாடியிருக்காங்க, இந்த ஊரில் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முன்னாடி வரிகளில் அவங்க வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தேவாரத்தை பாடுறாங்க. ஸோ யார் பாடினாங்க, எல்லாமே எந்த ஊரில் பாடினாங்க. தமிழும் இசையும் வேறு வேறு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். தமிழர்களும் இசையும் வேறு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இசை பாடினா அப்படி ஒரு இளையநிலான்னு பாட்டு பாடினா கூட, ஒரு குத்து சாங் பாடினா கூட உங்களுக்கு அதெல்லாம் எப்படி ஊறி போயிருக்கோ உங்கள் மனசுலேயும் இதயத்துலேயும், அந்த அளவுக்கு மியூசிக் வந்து அதை விட சிறந்தது. இசை வந்து யூனிவர்ஸ்னால் அதில் மவுண்ட் எவரெஸ்ட் எங்கள் அப்பா. அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுங்க.